நிழற்படை படம் பார்த்துட்டு வர்றேன். எவ்வளோ படம் வந்து ஆக்ஷன் படம், த்ரில்லரு, லவ், என்னென்னமோ சேனல்ல படம் பார்த்துட்டு வர்றோம். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு திருந்தணும் அப்படின்னா எப்படின்னா இரெஸ்பான்சிபிளா வந்து இருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைய வந்து கரெக்டா வளர்த்தா நாடும் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு அடிப்படையை வச்சுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ படம் என்னென்னமோ பார்க்குறோம். கண்ணு, கத்தி, குத்து, அருவா, வெட்டு, கற்பழிப்பு, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா, ஒரு அமைதியான, ஒரு அருமையான, புரட்சியான ஒரு படமா வந்துச்சு. தேவயானி மேம் பண்ணியிருக்காங்க, கலக்கிட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குது, அப்படியே எத்தனை நாளுமே ஒன்று பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஹீரோ விஜித் பிரதர் நடிச்சிருக்காப்ல. எப்படி சொல்றது, அவர் வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி மேனாவே நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. நிலா பாப்பா இந்த சின்ன வயசுல அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையா இருக்கு. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. கண் கலங்குற சீன், கிளைமாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் இருந்தது. எல்லாருமே படிச்சுட்டு அமெரிக்கா போறோம், பிள்ளைகளை கொண்டு போய் எங்கிட்ட ஒரு ஹோம்ல விட்டுறோம். அதே மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் எல்லாத்தையுமே ஹோம்ல விட்டுறோம். 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைய வந்து நம்மளால பிரிய முடியல. ஆனா நம்ம அம்மா அப்பா வந்து 30 வருஷம் ஆனாலுமே பிரிஞ்சு போய் ஹோம் சொல்லிட்டு அனுப்பி விட்டுறோம். காசு இருக்குது, அவங்க பார்த்து சொல்லிட்டு விட்டுரும். அந்த அன்பு அரவணைப்பு எதுவுமே கிடைக்காம மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மகன்கள் வந்து எவ்வளவு இதை பண்றாங்க. அந்த கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு வந்து ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. உண்மையிலே சரியா லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம். வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்புலாம் அந்த படங்களுக்கு மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு படமா பண்ணியிருக்காரு. இந்த பேர் வந்து மார்க் வந்து என்ன பண்ணிருப்பாப்ல. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீனு. நாங்க எதிர்பார்க்கல, ஒரு டெரரிஸ்ட் மாதிரி எதிர்பார்த்தோம். அந்த சீனுமே நல்லா வந்துருச்சு. நிலா பாப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்க வயசுக்கு மீறி நடிச்சிருக்காப்ல. பெரிய டீச்சர் இருக்கீங்க. அதே மாதிரி விஜய் பிரதர் ரொம்ப நல்லா இருந்தீங்க. அப்படியே ஹோம்லி மேன் மாதிரியே இருப்பாரு. ஒரு அப்பா என்ன பண்ண முடியும், ஒரு ஐடி பீப்புள் எப்படி பண்ண முடியும், அதே வச்சு இந்த லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தத்தின் உச்சமா இருந்துச்சு. படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும். எவ்வளவு ஹோம்ஸ்ல இருந்தா வந்து பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கே நெர்வஸா இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்து நல்லா வரணும். டேரக்டர் நல்லா பண்ணிருந்தீங்க. உண்மையிலே சரியா வாழ்க்கை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி படத்தை. நிழற்படை வந்து உண்மையிலே சரியா ஒரு 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 குடும்பத்தில் இருந்தாவே போதும், சாருக்கு வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அதனால வந்து இந்த படத்தை எல்லாருமே தேட்டர்ல வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிழற்படை படம் பார்க்க வந்திருந்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா இப்போ உள்ள இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கதையா இருக்கு. ஃபாரின் மோகத்திலையும் பேரண்ட்ஸை வந்து எப்படி தவிக்க விடுறாங்கன்றத அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த குழந்தையோட நடிப்பு ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஆக்டிங் மாதிரியே தெரியல, அது நல்லா தான் பண்ணியிருந்தது. இப்போ இருக்கிறவங்க வந்து எப்படிலாம் அவங்க பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதத அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். அதே மாதிரி குழந்தைய அவங்க பிரிஞ்சது மாதிரிதான் அவங்க பெற்றோர்களும் பெரியவங்களான குழந்தைங்கள பிரிஞ்சிருப்பாங்கன்றத ரொம்ப நல்ல கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உள்ள யங் ஜெனரேஷன்ல ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டி பாசம், அத்தை, அந்த பாசம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த குழந்தைங்களுக்காகவும் ஜாயிண்ட் ஃபேமிலி வளரணும், அந்த பாண்டிங் ஷேரிங் எல்லாம் வளரணும்னா இந்த படம் கண்டிப்பா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும். அதே மாதிரி அம்மாவும் வேலைக்கு போறோம்னு குழந்தைங்களை கவனிக்காம இருக்காம இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஆனாலும் இப்ப நம்ம குழந்தைங்க மேல கவனம் கண்டிப்பா இருக்கணுங்கிறத நல்லாவே உணர்த்துறாங்க. தேவயானியோட மேடம் நடிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வில்லன் கேரக்டர் நெகட்டிவா வந்தாலும் லாஸ்ட்ல ஜோக்கா பண்ணி நல்லா பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா மூவி ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கான்செப்ட் சொல்ல போறாங்க, எப்படி வந்து அதை நிறைவு பண்ண போறாங்க அப்படின்றது நல்லா கரெக்டா எடுத்துட்டு போனாங்க. இந்த பிச் ப்ராப்பரா இருந்தது. அண்ட் சாரோட ஆக்டிங், அவர் பக்காவா வந்து வாழ்ந்திருக்காரு. அண்ட் அவரை தாண்டி அவரோட பொண்ணு அவங்களோட அந்த ஈக்குவலுக்கு எடுத்துட்டு வந்தது. ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா தேவயானி மேம்ல இருந்து விஜித் சார் வரை எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. என்னன்னா அந்த என்ன இங்க வந்து அந்த
ஐடிலலாம் போய் ஒர்க் பண்றவங்க எங்க லேக் ஆகுறாங்க, பசங்களை வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் மெசேஜ் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து திருப்பி கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, நல்லா ஓடும். எல்லாமே பணம்னு நம்ம ஓடுறோம். அட் த சேம் டைம் இந்த பணத்துக்கு எதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்னா பசங்களுக்காக சம்பாதிக்கிறோம். இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வீடு வாசல் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்ப இந்த பசங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எந்த நீடுமே எந்த தேவையுமே இல்லாம போயிடுது. ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபைடா வாழ்ந்துக்கிட்டு பசங்களுக்கு மினிமமா என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுத்தாவே போதும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே மைண்ட்ல ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லாம் ஒரு வேலை, பணம் சம்பாதிக்கணும், என் பையனுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு ஓடுறோம். அந்த ஓட்டத்துல நம்மளோட சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு பசங்களுக்கான ஒரு மினிமமான ஒரு விஷயத்த ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப், நம்ம வாழ்ந்த லைஃப் ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த படத்துல இதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.